சொன்னாங்க அவங்களே சொன்னாங்க இப்போ வாங்க அப்படியே போயிருங்க அண்ணா கொஞ்சம் சொல்லிங்க அப்படியே போயிருங்க கொஞ்சம் லைட்டாக ஏற்றி வச்சு ரைட் ஓகே திரு விமான நிலைய விரிவாக்கத்திற்காக சின்ன உடப்பு கிராமத்தை கையகப்படுத்துவது தொடர்பாக எங்கள் மக்கள் கோரிக்கை வைத்து கிட்டத்தட்ட 15 நாளைக்கு மேலே போராட்டம் நடத்திட்டு வருது. இது சம்மந்தமான வழக்கும் நீதிமன்றத்தில் இருக்குது. இப்படி இருக்கிறப்ப அடுத்த வழக்கும் அந்த நோட்டீஸ் கொடுத்ததையும் எதிர்த்து நாளைக்கு எங்களுக்கு வழக்கு வருது. இதற்கு எங்களுக்கு அரசிடம் எங்களுக்கு மேலும் கோரிக்கைகள் வலுப்படுத்துவதில் நாங்கள் சின்ன உடப்பில் இன்றைக்கி உள்ளிருப்பு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். காலையில் நாங்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கப்ப தெற்கு தாசில்தார் எங்கள்கிட்ட நீங்கள் இது வரைக்கும் மாவட்ட ஆட்சியரை சந்திக்கலை, இந்த தடவை சந்திங்க, உங்களுக்கு அரசு தரப்புலேயே நாங்கள் கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கைகள் மீள் குடியமர்வு மற்றபடி இந்த மதிப்பீடு தொகையை 2013 பிரகாரம் கொடுக்குறதெல்லாம் செஞ்சு தரப்படும். நாங்கள் சொன்னோம் எங்கள் டங்ஸ்டன் மற்றபடி அனைத்து விஷயங்களுக்கும் கலெக்டர் அமைச்சர் நேரடியாக போகிறாங்க, எங்கள் விஷயத்துக்கு மட்டும் எங்களை அங்கே வர சொல்கிறீங்கன்னு. இருந்தாலும் அரசோட முதல் போக்கு வேணால் நம்ம மக்களுக்கு நீதி கிடைச்சா போடுது. இன்றைக்கி இந்த மனுவை நாங்கள் ரெடி பண்ணிவிட்டு மாவட்ட ஆட்சியரை சந்தித்து நாங்கள் இதை கொடுக்க வந்தோம். மேலே போய் கொடுக்க போகிறப்ப மாவட்ட ஆட்சியர் நேர்ம உதவியாளர்கள் நான் இத்தனைக்கு தாசில்தார் கீழே கூப்பிட்டு போகிறாங்க. வரப்பே போலீஸ்காரங்க தடுத்தாங்க, இத்தனை பேர் போகக்கூடாதுன்னு. எங்கள் கோரிக்கை சொன்ன போகிறோம். மாவட்ட ஆட்சியர் உள்ளே போய் 5 பேர் வாங்கினாங்க. நாங்கள் 5 பேர் முடியாது, 500 பேரோட விஷயத்தை குழு வச்சுருக்கோம். 10 பேர் அப்படின்னும் 10 பேர் தான் நீங்கள் வர தேவையில்லை, உங்களை யார் வர சொன்னது? ஒரு மாவட்ட ஆட்சியர் பதில பாருங்கள், எவ்வளோ பெரிய பிரச்சனை. நான் வர சொல்லலையே யாரையுங்கிறாங்க. அப்போ தன்னிச்சையாக எங்களை அதை தெற்கு தாசில்தார் கூப்பிட்டு வந்தாங்களான்னு தெரியல. ஆரம்பத்திலிருந்து எந்தவித நோட்டீஸ்களும் கொடுக்காம இந்த கையகப்படுத்துறதுக்கான முழுமையான மீள் குடியமர்வு, அதாவது எங்களோட வாழ்வாதாரத்துக்கு அனைத்து விதமான நாங்கள் எப்படி வாழ்ந்தோமோ அதே மாதிரி ஒரு நகரத்தை அமைச்சு கொடுத்து தான் எங்களுக்கு எங்கள் இடத்த எடுக்கணும். அது எதையும் செய்யாமல் முழுக்க சட்ட விதிமுறைகளை இந்த மாவட்ட ஆட்சியர் செஞ்சுருக்காங்க. இப்போ மனு கொடுக்க வந்த எங்களை தரந்தாழ்ந்து அரசோட கொள்கை முடிவு என்ற பேரில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை வஞ்சிப்பதாகவே நாங்கள் பார்க்குறோம். இது தமிழ்நாடு முழுக்க இது ஒட்டுமொத்த எங்கள் சமூகத்தோட ஒரு மிகப்பெரிய மன அழுத்தத்தையும் இந்த அரசுக்கு மேலே எங்கள் சமூகத்துக்கு அதிருப்தியும் வெளிப்படுத்துது. மு. ஜெயக்குமார், தமிழ்நாடு தேவேந்திர மகாசபை தலைவர். இந்த அங்கத்தை எடுத்துக்கணும். பின்னாடி